இல்லாட்டி மகி தலை ஃபுல்லாக ஒரே கடியாக இருக்குட்டி, கொஞ்சம் ஷாம்பு போட்டு விடுவியாட்டி? ஆமாம், ஷாம்பு போட்டு விடுன்னு சொல்லுவா. சரி பாவம் பார்த்து நம்மளும் ஷாம்பு போட்டு விடுவோன்ட்டு போனால் நம்ம மேலே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். நான் அப்படி ஒன்றும் பண்ண மாட்டேன்ட்டி, எனக்கு போட்டு விடுட்டி. வா கொஞ்சம் குனிட்டி, இப்படி நேரம் நட்ட குத்துல நின்னா நான் எப்படி போட முடியும்? போதுமாடே, போதுமா? போதும் போதும் சமி, திரும்ப திரும்ப சொல்லுங்க, கண்ணை திறக்காத, மூடியே வச்சிரு, சொல்லதை சொல்லிட்டேன். தெரியும் தெரியும், நீ வேலையை பாரு. எப்போ தலை என்ன அழுக்குட்டி அம்மா, ஷாம்பு போட்ட உடனே அழுக்கு குறு குறு குறுன்னு போகுது. என்ன அழுக்குட்டி, டெய்லி குளிக்க வேற செய்யா, என்னத்தை தான் குளிக்கலாமா? இல்லாட்டி நல்லா அழுக்கு பிடிச்சிருக்குவோ, அதான் தலை கூட கொஞ்சம் கடியாக இருந்திருக்குவோ, பொடுகு மாதிரி ஏதாவது இருக்குவா? ஆமாம், நான் இனி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், பொடுகு இருக்குவா அது இருக்கும். பியானட்டி அம்மா, சும்மா என்னது இது இல்லாட்டி பியானு மிதக்க ஓட்டி கிடந்து. இல்லாட்டி மகிய நல்லா ஷாம்பு போட்டு விடுட்டி ப்ளீஸ் டி, அந்த பேனெல்லாம் அதிலே செத்துறணும்டி. எனக்கு ஸ்கூலில் தலையில் கொண்டைக்கு மேலே மிதக்குவு தெரியுமா, எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஒரு மாதிரி பார்க்குவு தெரியுமா. அன்னைக்கு அவன் ரோஜா பக்கத்தில் இருந்துக்கிட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஒரு பேன் எடுத்து கொள்ளுகா. எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? உனக்கு இது நல்லா தேவைதான் டி. அம்மா கூப்பிட்டாலும் போகிறது கிடையாது, லின்சி கூப்பிட்டாலும் போகிறது கிடையாது, நீயே இழுக்கிறது கிடையாது, அப்போ உனக்கு தேவைதான். நீ இதுதான் சாக்குன்னு எனக்கு உடனே லெக்சரர் எல்லாம் எடுக்காத. நல்லது சொன்னா யாருக்கு அக்கா? வந்த வேலையை பார்த்துட்டு போறேன். சவுட்டி தள்ளனம்னா அங்க போய் விடுவாபத்துக்க, கண்ணை முடிஞ்சொல்ல தானே செஞ்சேன், திறந்து வச்சுக்கிட வேண்டியது, கதை விடாதுக்கு மாட்டோம், நல்லா தெரியும். அது ஒரு ஃப்ளோல பேசிட்டே இருக்கும்போது அப்படியே கண்ணை திறந்துட்டேன், தெரியாம தாண்டி பண்ணுனேன். நீ எப்பவும் அப்படி தாண்டி பண்ணுவா, கண்ணை திறந்துட வேண்டியது, தண்ணியை ஊற்ற சொல்லுவா, தண்ணியை ஊற்றினாய்க்கு அந்தால அது கூட கொஞ்சம் கண்ணுக்குள்ள போகுமா, உடனே ஆன்னு துள்ளி குதிப்பா, ஓடுவா, அவ்வளோ தண்ணியை என் மேல. ஒரு ஷாம்பு போட சொல்லிட்டேன்ட்டு ரொம்ப நடிக்காத சரியா? ஆமா நடிக்காத, நீ கூப்பிட்டான்னு வந்தேன் பத்தியா, ஏழுகளது வயசானப்புறம் ஒரு ஷாம்பு போட தெரியாம இருக்கல்ல, நீ எல்லாம் ஒரு அக்காளாட்டி, உனக்கு தங்கச்சி தானட்டினா, இளைய பிள்ளையா இருந்தாலும் என் வேலையெல்லாம் நானே செய்ய தானட்டி செய்ய, ஒரு ஷாம்பு போட தெரியாதா உனக்கு? சரி தாயை போட்டு முடிஞ்சா போத, எனக்கு போட்டது லெட்டி, எனக்கு இதுதான் பிடிக்காது பத்துக்க, இதனாலதான் நான் நீ கூப்பிட்ட உடனே வரவே மாட்டேன். ஒரு வேலையை செஞ்சா முழுசா செய்ய விடுறது கிடையாது. நீ பேசாம இதுக்கு என்ன செய்யணும், மக்களை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சீயக்க கலக்கிற மாதிரி ஷாம்பையும் கலக்கி அந்தால சும்மா தலையில அப்படியே குளிக்கிறது மாதிரி 2 மக்கள் ஊத்திக்கிட்டு போக வேண்டியது தானே, அழுக்கெல்லாம் போயிடும் அந்தால. லெட்டி போதும் டி எம்மா, கண்ணெல்லாம் எரிவு. எரிவுன்னா ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றி அணைக்க வேண்டியது தானே டி, எரிவு எரிவுன்னு சொல்லிட்டு இருக்கா. தண்ணியை ஊத்திட ஓடிறாந்தால எம்மா, நான் போயிடுறேன்.